கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மாத வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு டூ சம்திங். ஏதாகிலும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், 2 விதமான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் உங்களை விட்டு என்ன பண்ணுகிறேன்? போகிறேன், பிதாவினிடத்துக்கு போகிறேன். அல்லேலூயா. நான் போனாலும் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களோடு கூட இருந்து சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை அவர் என்ன பண்ணுவார்? நடத்துவார். அல்லேலூயா. இப்பொழுது நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மை அவருடைய திட்டங்களுக்குள்ளாக என்ன பண்ணுறாரு? நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நான் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இயேசு தன் மாம்ச சரீரத்தை கொண்டு 33 வருஷங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார். 30 வருஷங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி வாழ்ந்தார். சில நேரத்தில் நாம் பிரமிக்கத்தக்க சில காரியம் என்னென்னா, ஏன் இயேசு கிறிஸ்துடைய 30 வருஷ வாழ்க்கையை வேதத்தில் ஒரு இடத்தில் கூட சொல்லாமல் அதை பரிசுத்த ஆவியானவர் மறைத்து விட்டார். 12 வயதாகும்போது அவர் தேவாலயத்திற்கு விருத்த சேதனம் செய்வதற்காக கொண்டு வரப்படுகிறார். அதற்கு பிறகு 30வது வயதில் அவர் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக, யோவானுடைய ஞானஸ்தானத்தை எடுப்பதற்காக அவர் யோர்தான் நதிக்கரை ஓரமாக அவர் வருகிறார். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இயேசுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, அவர் என்ன செய்தார், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதையெல்லாம் நாம் கணிக்கக்கூட முடியாத அளவிற்கு அதை பரிசுத்த ஆவியானவர் ரகசியமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய முழு வாழ்க்கையின் அந்த 30 வயது வரை அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை ஆண்டவர் விலாவரியாக எழுதவில்லை என்று சொன்னாலும், நாம் பார்க்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே அங்கிருந்து பிதா அவரை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மிடம் மண்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறவர். பிதா இயேசுவை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஒரு 30 வருஷம் தரங்கட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஒருவனை பார்த்து ஆண்டவர் என்னுடைய நேசகுமாரன் என்று என்ன பண்ண மாட்டார்? சொல்ல மாட்டார். வாரத்தில் 6 நாள் மனம் போல் வாழ்ந்துட்டு இஷ்டம் போல் பாவம் செஞ்சுட்டு 7வது நாள் வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்தா ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக அந்த ஆராதனை அருவருப்பாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. சில பேர் அன்னைக்கு காலையிலையாவது ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, உம்முடைய ஆராதனைக்கு போகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் அது கூட கேட்குறது கிடையாது. வந்து அப்படியே உட்காந்து கண்ணை மூடி ஆராதனை நடத்தும்போது கை உயர்ந்திருக்கும், சிந்தையெல்லாம் வேறு எங்கேயாவது இருக்கும். அப்படி ஒரு 2 மணி நேரம் தலையெழுத்து உட்காந்து தானே ஆகணும். என்னத்தையோ இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஞானஸ்தானத்தை எடுத்துட்டோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கை போயிடும். ஒரு சகோதரன் திருமணம் செய்தான். திருமணத்துக்கு முன்பாகவே அவனுக்கு வேறொரு பெண்ணோடு உறவு இருந்தது.
அவன் அந்த தாயிட்ட சொன்னான், எனக்கு வேற ஒரு பெண்ணோடு தொடர்பு உண்டு, எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லி. அந்த தாய் கேட்கவில்லை. அவள் வேறு ஒரு ஜாதியை சார்ந்ததுனால அதை கேட்கவில்லை. கட்டாயமாக பயமுறுத்தி என்ன செய்தார்களோ திருமணம் செய்து வச்சுட்டாங்க. திருமணம் முடிந்தது. இந்த பையனாவது பிடிக்காத பொண்ணை திருமணம் பண்ணிட்டோம், அதனால் பேசாமல் இருப்போம் அப்படின்னு நினைக்கல. ஒரு பிள்ளையும் பெற்றுட்டான். பிடிக்கலன்னாலும் என்ன பெற்றுருவானுங்க, அதில் கரெக்டாக இருப்பானுங்க. ஸ்தோத்திரம். திருமணம் முடிந்து பிள்ளை அவள் கர்ப்பிணியாய் மாறினாள். அவளை வைத்து கொண்டே தன் நேசித்த பெண்ணை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்தான். அவளையும் கொண்டு வந்து வைத்தான். இவள் அந்த வேதனை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே போனான். தகப்பனுடைய வீட்டுக்கு போயிட்டா. குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறகாவது அவன் மாறுவான்னு நினச்சா அவன் மாறலை. கடைசியில் இவன் நேசித்த பெண்ணை கொண்டு வந்தான் பாருங்க, அவனை கல்யாணம் பண்ணான். இதில் சபைக்கு போவான். அவன் வீட்டிலேயே சபையும் கொண்டு வந்து என்ன பண்ணுவான், வச்சுவான். அவன் வீட்டிலேயே சபையும் என்ன பண்ணுது, நடக்குது. இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தரானால் நீதி உள்ளவர். தாவீது தனக்கு அநேக மனைவிகள் இருக்கும்போதும் தன் கண்களுடைய இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பிறன் ஒருவனுடைய மனைவியாகிய பத்சேபாளை தனக்கு மனைவியாக மாற்றிக்கொண்டான். அவள் கர்ப்பவதியானால் கர்த்தர் அந்த பிள்ளையை என்ன பண்ணாராம், அடித்தார். கர்த்தர் 2 விதமாய் அடிப்பார். ஒன்று மரணத்திற்கு ஏதுவாய் அடிப்பார், மற்றொன்று நாம் மனம் திரும்புவதற்காக அடிப்பார். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசியே, கர்த்தருக்கு பயப்படாமல் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தி எடுத்து கர்த்தருக்கு முன் பயம் இல்லாமல் வாழ்வாயே, ஆனால் கர்த்தர் அடிப்பார். சிலருக்கு நம்ம எப்போ நல்லவர்கள், அவர்களோடு கூட சேர்ந்து பாவம் செய்யும்போது நம்ம ரொம்ப நல்லவர்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாம் அவர்களை போல நம்ம பாவம் செய்யலைன்னா உன்னையும் தெரியும், உன்னை நீ செஞ்சதும் தெரியும் அப்படின்றவார்கள். ஆண்டவர் அப்படியேப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இஸ் எ குட் ஜட்ஜ். நியாயாதிபதினா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில், ஜட்ஜ், ஜஸ்டிஃபிகேஷன். The God one who justify the things which are going under or the background the screen. ஒரு பின்புறத்தில் நடக்கிறவைகளை நியாயம் தீர்க்கிற தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. ஸோ அதனால தான் விசுவாசி சொல்ல முடியாது, என்னை இவங்க கெடுத்துட்டாங்க, என்னை அவங்க நாசமாக்கிட்டாங்க, இவங்க என்னை என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை குறித்த ஞானத்தை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அவன் என்னை கெடுத்துட்டான், அவனால தான் நான் கெட்டு போனேன். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த திருமணம் செய்த மனைவியை தள்ளிட்டு இந்த பெண்ணை கொண்டு வந்து உள்ளே வச்சான் பாருங்க. கர்த்தர் அடிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது. 2 விதமான கிரியைகளை விசுவாசி செய்யணும். ஒன்று, ஆண்டவர் செய்த கிரியைகளை நாம் செய்யணும். அவர் சிலுவையில் தியாகம் செய்தார், நமக்காக சிலுவையில் அவர் மரித்தார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். நாம் நம்முடைய நீதியின் மேல் வாழக்கூடாது. பல வருஷத்துக்கு முன்னாடி சீன தேசத்தில் ஒரு பயங்கரமான செய்தி உலகம் எங்கும் பரவினது. சீனாவுடைய முக்கியமான ஒரு பட்டணத்தில் பல பகுதிகளில் ஒரு பிரியாணி பொட்டணம் இருந்தது. அந்த பிரியாணி பொட்டணத்தை பிரித்து பார்த்தால் அதில் மட்டன் கறி போல பெரிய பெரிய பீஸ் இருந்தது. இதை எடுத்து பரிசோதனை செய்து பார்த்தபோது இது மட்டன் இல்லை, இது மனுஷன். பல வருஷங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஓடுனது. கடைசியில் அதனுடைய காரியத்தை கண்டுபிடித்தார்கள். என்னென்றால், ஒரு பெண் ஒருவனை விரும்பினாள், அவனை திருமணமும் செய்து கொண்டாள். தகப்பனும் தாயும் எவ்வளவோ சொன்னார்கள், கீழ்ப்படியில். திருமண நாள் வந்தது, திருமணம் நடந்து முடிந்தது. திருமணம் முடிந்து 1 மாதம் அவள் கர்ப்பிணியாக மாறுகிற வரை அவளோடு சந்தோஷமாக இருந்தான். அவளை நன்றாக பார்த்து கொண்டான்.
1 மாதம் முடிந்தது. எப்பொழுதும் அடி, இரவெல்லாம் அடி. அந்த பெண்ணால் வேதனையை சகிக்கவே முடியவில்லை. வேதனைனா கொஞ்ச நஞ்ச வேதனை இல்லை. அவளுக்கு 2 சகோதரர்கள். அவர்களிடத்தில் போய் அழுதா. அவர்கள் சொல்லிவிட்டார்கள், உன் இஷ்டம் போல திருமணம் பண்ண, நாங்கள் வேண்டான்னு சொன்னோம். நீ திருமணம் பண்ணதுனால ஒன்று நாங்கள் கை கழுவி விட்டுட்டோம். ஆனால் வேதனை கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒவ்வொரு இரவும் தூக்கமே இருக்காது. அடி, உதை, அவமானமான வார்த்தை, கற்பனை என்று கூட பார்க்காமல் வயிற்றில் ஓங்கி மிதி. பிரைஸ் காட். நடந்தது என்ன? ஒரு நாள் இரவுலாம் வேதனையை தாங்க முடியாமல் தன்னுடைய சகோதரர்கள் இடத்துல போய் அழுது முறையிட்டு அவங்க 2 பேரும் கோபத்தோடு ஒரு பெரிய கத்தி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவன் நல்ல போதையில் இருக்கும்போது அவனை அடித்து 2ஆய் கிழித்து துண்டு துண்டாக போட்டு அவன் தங்கச்சிட்ட சகோதரிகிட்ட சொன்னாங்களாம், உனக்கு இவனை என்ன செஞ்சால் உன் கோபம் திரும்ப அதை செய். அவன் நல்லா எடுத்து வச்சு பிரியாணி சமைச்சான். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சில நேரத்தில் நம்ம சில காரியங்களை நீதியாய் செய்வோம்னு நினைப்போம். நாம் நீதியாய் செய்கிற காரியங்களில் கர்த்தருடைய நீதி என்ன பண்ணாது? நிற்காது. அல்லேலூயா. கையை உயர்த்தி வலையிலே சொல்லுங்க பார்ப்போம். சில காரியங்களை நாம் செய்யும்போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பதன் மேல் வரும் பாருங்க. அப்போ அதை சந்தோஷமாக இன்முகமாக ஏற்றுக்கொள்ளணும். சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் நடக்கும்ன்றதுனால தான் ஆண்டவர் முன்பாகவே சொன்னார், இது வேண்டாம், இது உனக்கு அவசியம் இல்லாத ஒன்று. கர்த்தர் பல முறை உனக்கு வார்ன் பண்ணுறார். ஆனால் அதெல்லாம் மீறி என் இஷ்டத்தை நான் நிறைவேற்றும் போது கர்த்தர் சில கடினமான காரியத்திற்கு அதற்குள் இருக்கிறதான மோசமான நிலைமைகள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில இடத்துல போட்டிருப்பாங்க, ஆபத்தான பகுதி, மெதுவாக என்ன பண்ணுங்க, டிரைவ் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. கடந்த நாள் நான் ஒரு அறிவீனமான காரியத்தை ரொம்ப நாள் செஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு டிரைவிங்கில் எனக்கு பிடிச்ச காரியம் என்னென்னா, நல்லா மழை பெய்யும்போது ஃபாஸ்ட்டாக போகிறது ரொம்ப பிடிப்போம். ஏன்னா 2 சைடு தண்ணி என்ன பண்ணும், அடிக்கும். எத்தனையோ பேர் திட்டிட்டு போவான், நல்லாயிருக்கும், ஜாலியாக. ஆனால் ரீசெண்டாக நான் எங்கேயோ போயிட்டு வரும்போது நான் நல்லா ஃபாஸ்ட்டாக வர்றேன், ஹைவேஸில் மழை பெஞ்சிட்ருக்கு. திடீர்னு என்னுடைய கார் வந்து என்னுடைய கண்ட்ரோலை இழந்து அப்படியே ஒரு மிதந்துட்டு அப்படி போய் உட்காருது. பயப்படலாம் இல்லை, அது எப்பயும் நடக்கிறது தான். அப்புறம் ஒரு நாள் நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு நல்ல டிரைவர் சொல்கிறான், மழை காலத்தில் ஏன் ஸ்லோவாக போகணும் அப்படின்னா, இந்த தண்ணிக்கும் ரோட்டுக்கும் நடுவில், நம்முடைய டயருக்கும் ரோட்டுக்கும் நடுவில் இந்த தண்ணி என்ன பண்ணுமா அப்படின்னு சொன்னால் ஒரு மிதவையை உண்டாக்கி விடும். நம்ம டயரில் பார்த்திங்கன்னா கோடு கோடாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டயரில் அந்த கோடு கோடாக எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், மழைக்காலங்களில் தண்ணீர் மேலே டயர் ஏறும்போது இந்த தண்ணீர் என்ன ஆகணும், அந்த தரைக்கும் நம்முடைய டயருக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் உண்டாக்காமல் அது போகிறதுக்காக தான் அது. ஆனாலும் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 120 130 மேலெல்லாம் போனீங்கன்னா அவ்வப்போது டயர் ரோட்டில் போகாது, மேலே தான் போகும் அவ்வப்போது. அது நமக்கு தெரியாது. அதனால தான் அதிவேகம் ஆபத்தை விளைவிக்கணும். எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்பீடுக்கு மேலே போகும்போது டயர் என்ன பண்ணும், ஒரு பள்ளத்தில் இருந்து விழுந்து கார் அப்படி ஏறுது அப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்லோவாக போகும்போது பள்ளத்தில் விழுந்து மேலே ஏறும். நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது பள்ளத்தில் விழுந்த டயரு சில நிமிடங்கள் மேலேயே மிதந்துக்கிட்டே தான் என்ன பண்ணும், போகும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் விபத்துகள் ஏற்படுறது. அந்த மேலே மிதந்துட்டு இருக்கிற நேரத்தில் எவனாவது குறுக்க வந்துட்டானா நம்முடைய பிரேக் என்ன ஆகாது, பிடிக்காது. நம்முடைய ஸ்டேரிங் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்காது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் நம்ம செய்கிற சில விபரீதமான காரியங்கள் நமக்கு தெரியும், திஸ் இஸ் டேஞ்சர். அதனால தான் அங்கே போட்டிருக்காங்க, இந்த பகுதி என்ன பகுதி, ஆபத்தான பகுதி. நம்ம நினைப்போம் இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்போவுமே ஆபத்துகள் நிகழ்வதில்லை. ஆபத்தான பகுதிகளில் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டும் போது நமக்கு தெரியும் இது ஆபத்தான பகுதி, இந்த இடத்துல நம்ம ஸ்டேரிங்கை பிடிக்கக்கூடாது, நம்ம ஸ்லோவாக போகணும், கர்த்தர் நடத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் சில நேரத்தில் நம்மளே ஓட்டிட்டு போயிடுவோம், நம்முடைய திறமைக்குள்ளாக நடத்திடுவோம். நம்முடைய திறமையை நம்ம வச்சு நம்ம சாதிச்சிடலாம் நினைப்போம். Sometimes or most of the times we escaped. That doesn't mean that we are excellent persons. சில நேரம் இல்லை, பல நேரங்களில் அவைகளை நாம் வெற்றியை பெற்று விடுகிறோம்.
அதனால் நாம் ஞானவான்கள் அல்ல, அதனால் நாம் பிழைத்து விட்டோம், நமக்கு சாமர்த்தியம் இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. கிருபை நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்முடைய கவனமீனமான காரியங்களில் தோல்விகளை நாம் சந்திப்பதில்லை. ஆனால் ஒரு நாள் நாம் நிச்சயமாய் அதில் மாட்டிக்கொள்வோம். அல்லேலூயா. அதான் இயேசு சொல்கிறார், நான் செய்த கிரியையை நீயும் செய். பதவியில் பார்த்து சொல்லுங்கள், அவர் செய்த கிரியையை நாமும் செய்யணும். சில நேரத்தில் இயேசுவை நம்ம எடுத்துக்கிடுறோம். இயேசு என்ன செய்தார்? சமாரிய ஸ்திரீயோடு உட்காந்து கிணத்தடியில் என்ன பண்ணார்? பேசினார். ஒரு விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்ட ஒரு பெண் வந்து அவருடைய பாதத்தில் விழுகிறார். ஆண்டவர் அவளை தூக்கி எடுத்து சொல்கிறார், போய் இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்கிறார், ஏன் இயேசு குனிந்து எழுதினார் அப்படின்னு சொன்னால், அங்கே நிற்கிற அநேகருடைய கதை யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அவங்களால இவரை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால் ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அவங்களுக்கு. நான் குமிஞ்சு நிற்கிற நேரத்தில் என்ன பண்ணிடு, நீ ஓடி போயிரு. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் அங்கே நடந்துச்சு. அவர் குமிஞ்சிருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஏன்னா அவர் நிமிர்ந்து பார்த்தாருன்னா நிற்க முடியாது. சில நேரத்தில் நம்முடைய நீதிகள்லாம் அப்படி தான். அவர் குனிந்து நிற்கிறார், நம்ம எஸ்கேப் ஆகிடுறோம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் குனிஞ்சு நிற்கிறதுனால தான் நீங்கள் எஸ்கேப் ஆகிடுறீங்க. அவர் நிமிர்ந்து நின்னார்னா நியாய தீர்ப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி வரலையே சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது அவர் செய்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சில நேரத்தில் அதை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. யோசேப்பு குனிந்து எழுதலை. யோசேப்பு போய் நீ பாவம் செய்யாத, ஏன்ட்ட வந்து வராத, பல நாள் நீ ட்ரை பண்ணுற, ஸோ நீ தோற்று போயிட்டுருக்க, நான் அப்படிப்பட்டவன் இல்லை, பிரசங்கெல்லாம் பண்ணல. யோசேப்பு என்ன செய்தான்? அவரை பார்க்கிலும் அதிகமாய் செய்தான். என்ன செய்தான்? he didn't preach or he didn't give any explanation, he just flew from there. அந்த இடத்தை விட்டு அவன் என்ன பண்ணான்? ஓடினான். அல்லேலூயா. ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சரியான சமசீராக இருக்கணும். அவர் செய்ததையும் செய்யணும், அதற்கு மேலையும் செய்ய நம்ம பிரயாசப்படணும். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் அவர் செய்ததை மாத்திரம் செய்தால் போதாது, அதை பார்க்கலாம் அதிகமாய் செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி என்ன பண்ணுங்க? ஓடுங்கள். சும்மா பாஸ்டர் நான் வந்து சும்மா நிற்கிறேன் சொல்லாத, விலகி ஓடு. குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஊரில் வந்து வரி கொடுக்கணுமா? ஊருக்கு கொடுக்க வேண்டிய வரியெல்லாம் கொடுத்துருங்க. தண்ணி வரி கொடுங்க, வீட்டு வரி கொடுங்க, ஊர் வரி கொடுத்துருங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது, சாமிக்கு காசு கொடுக்குறான்னா கொடுக்காத. ஆமென், அல்லேலூயா. கொடுக்காத. இல்லை பாஸ்டர் பிரச்சனை பண்ணிடுவான், தலை எடுத்துருவானா? சோறு போட மாட்டானா? உன் வீட்டில் இருக்கிற கேஸ் டியூப்பை பிடுங்கி விட்டுருவானா? இல்லை எதையாவது அடைச்சி வச்சுருவானா? அடைக்க மாட்டான். நீ ஆண்டவருக்காக சாட்சியாக நின்ற வேண்டிய இடத்துல நிற்கணும். உன் சம்பாத்தியத்தில் ஒரு பைசா கூட எங்கே போகக்கூடாது. விக்கிரகத்தினுடைய கொண்டாட்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இன்றைக்கி என்னுடைய செய்தியின் தலைப்பு, நான் என்ன செய்கிறேன், டூ சம்திங் அப்படி இந்த மாத தலைப்பு. இந்த வாரம் டூ சாக்ரிஃபைஸ். சில காரியங்களை நீ கர்த்தருக்காக என்ன பண்ணு, தியாகம் செய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தியாகம் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உன் உள்ளத்தில் பேசிட்டாருன்னா, நீ பொட்டு வைக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் எடுத்துருங்க. அது விக்கிரகங்களுடைய பழக்கம். வேதம் சொல்லலை பொட்டு வைக்காதன்னு, ஆனால் வேதம் எப்படி சொல்லுது? இந்த உலகத்தினுடைய வேஷத்தை என்ன பண்ணக்கூடாது, தரியாதிருங்கள். இந்த விக்கிரகத்தினுடைய வேஷத்தை என்ன பண்ணாதுங்க, தரியாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். யூ ஆர் a separated people. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் வேறு பிரிக்கப்பட்டு, பழைய தமிழ் சொல்ல சில பேருக்கு தெரியாது அது என்னன்னு. வேறு பிரிக்கிறதுன்னு என்ன? வேர்லேருந்து பிரிஞ்சிருன்னு சொல்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க பாப்பா, வேர்லேருந்து பிரிஞ்சிரு. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் புதுசாக ஒருத்தவங்களை சர்ச்சுக்கு வரும்போது அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, பொட்டெல்லாம் வைக்காது, எங்கள் சபைக்கு வந்தால் பொட்டு வைக்கக்கூடாது, எங்கள் சபைக்கு வந்தால் பூ வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லாதுங்க. அப்படிலாம் இயேசுநாதர் சொல்லவே இல்லை. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். நானும் சொல்லலை. வெளில பேசுகிற எங்கள் பாஸ்டருக்கு பிடிக்காது,
எங்கள் பாஸ்டர் உங்கள் பாஸ்டருக்கு பிடிக்கிறதுக்காக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. உங்கள் ஆண்டவருக்கு என்ன பிடிக்குது? அவங்க வர வர சபைக்குள்ளே வர வர அவங்களுக்கே தோணும், இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குது, அருவருப்பாக இருக்குது. உண்மையாக ஒருத்தவன் ஆண்டவரை தேடுவானா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உண்மையாக நீங்கள் ஆண்டவருக்கு இருப்பீங்கன்னா அவர் உங்களுக்கு உணர்த்துவாரா? உங்களுக்கு உணர்த்துவாரா? சொல்லுங்கள், உணர்த்துவாரா? நல்லா தான் தலையாட்டி சொல்லுங்களேன். உணர்த்துவாரா? உணர்வு இருக்குமா? நான் ஒரு வீட்டில் இப்போ ஜெபக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உணர்வு தான் இல்லாமல் போச்சு. ஆண்டவர் காரியத்திலே உணர்வு இல்லை. இந்த சென்சியேஷன் ஹார்ட், இந்த சென்சியேஷன் ஃபீலிங் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ நாடுற மாதிரி இருக்கே வேனில், யார் என்ன மிதித்ததுன்னு தெரியல. ஆனால் மிதிச்சிருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம தான் அந்த யூதாஸு அப்படின்னு. ஆமென், அல்லேலூயா. ஆனால் என்ன தெரியுமா செய்வோம்? எல்லாரோடையும் சேர்ந்து நம்மளும் என்ன பண்ணுவோம்? கேட்போம், யார் மிதித்தது, யார் மிதித்தது. நம்ம அழுக்க நம்ம ரியலைஸ் பண்ணாமல் நம்ம எதை கழுவணும், எதை சுத்திகரிக்கணும், எதை நம்ம விட்டு மாற்றணுன்ற தெரியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சில தியாகங்களை நீ செய்துதான் ஆகணும். கிறிஸ்தவம் தியாகத்தின் மேல் கட்டப்பட்ட ஒன்று. கிறிஸ்தவம் மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மேல் கட்டப்பட்ட மார்க்கம். 24 மணி நேரம் ஒரு மனுஷன் அனுபவிக்க கூடாத அத்தனை வேதனைகளையும் அனுபவித்து 6 மணி நேரம் கொடூர வேதனைகளை அனுபவித்து இந்த பூமியின் மேல் இருந்த பாவ கரையை அகற்றுகிறதற்காக அவர் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மீட்ட பரிசுத்த கூட்டம் இது. அல்லேலூயா. கிறிஸ்தவம் ஒரு மத கூட்டம் அல்ல. கிறிஸ்தவம் ஒரு கொள்கைக்காக எழும்புகிற புரட்சி கூட்டம் அல்ல, அது பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதி. அதனால தான் கிறிஸ்தவத்துக்குள்ள ஜாதி கிடையாது. யார் வேணாலும் பாஸ்டர் ஆகலாம், எந்த ஜாதியை சேர்ந்தவனும் பாஸ்டர் ஆகலாம், எந்த ஜாதியை சேர்ந்தவனும் நின்று பிரசங்கம் பண்ணலாம். ஏன்? இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீ என்ன சாக்ரிஃபைஸ் பண்ற? ஆண்டவரை அறிந்து கொண்டீங்க, சபைக்கு வர்றீங்க, உங்களுக்குள்ள என்ன விதமான மாற்றங்கள் உண்டாகி இருக்கிறது? எதை தியாகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குழந்தைகளாக இருக்கும்போது எப்படி இருந்தோம்? குழந்தைகளை போல இருந்தோம். புருஷர்களான போது எப்படி இருக்கணுமா? புருஷர்களை போல சிந்திக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இன்னும் என்னவாகவே இருக்குது? குழந்தைக்கு ஏற்ற சிந்தனை. ஆமென், அல்லேலூயா. இயேசு தியாகம் செய்தார். தியாகத்தின் மேலே தான் கிறிஸ்தவம் கட்டப்பட்டுச்சு. தியாகம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவம் நெருக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பது. எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு போகும்போது 2 பேர் வருவான். என்ன வரியா வண்டியில் அப்படின்னு கேட்டேன்னா ஒருத்தி சொல்லுவா, நிறுத்து வரேன். அவள் யார்? வேறு ஜாதி. ஆமென், நல்ல ஜாதின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் உள்ள ஜாதியை சொல்லணும், அது பிசாசு ஜாதி. கவுண்டர் பண்ணுற திரும்ப. ஆனால் நீ இயேசுவை உள்ளே வச்சிருக்க அப்படின்னு சொன்னால், நீ ரட்சிக்கப்பட்டவ அப்படின்னு சொன்னால், நீ ஒரு சின்ன தியாகம் பண்ணுற. என்ன தெரியுமா? காணாதவளை போல. எத்தனை பேர் நாய் ரோட்டில் குலைச்சா நின்று பேசுவீங்க? நல்ல மனசுக்காரங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். நாய் குலைச்சிச்சுன்னா நின்று பேசிட்டு தான் பாஸ்டர் இருப்பேன். என்ன விஷயம், ஏன் குலைக்கிறேன்னு எதுக்கு? உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறவ. உன்னை இயேசு கழுவி இருக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் பந்தி எடுக்கும்போது, ஒவ்வொரு மாதம் நீ பந்தி எடுக்க கர்த்தருடைய பந்தியை கையில் வாங்க நீ அவருக்குள்ள இன்னும் அதிகமாக என்ன பண்ணுற? வேறொன்றுகிற. 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம். அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலையே பாஸ்டர், நான் இன்னும் என் வாழ்க்கை பயங்கரமாக தான் இருக்குது, அதனால் பந்தி எடுக்கிறேன். இல்லை, எல்லாம் கணக்கு கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
சில நேரத்தில் இந்த உலகத்தில் ஆண்டவர் முடிச்சிட்டாருன்னா ரொம்ப நல்லது. வசனம் சொல்லுது, தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவரை என்ன பண்ணுறாராம், சிட்சிக்கிறார். இந்த உலகத்தில் சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு சிச்சை கொடுப்பார், பனிஷ்மெண்ட். அது நல்லது. நீ என்ன செஞ்சாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஜாக்கிரதை, மொத்தமாக கணக்கு தீர்க்க போகிறாருன்னு அர்த்தம். நான் சும்மாலாம் சொல்ல, பயமுறுத்தலாம் இல்லை. அதுதான் பைபிள், அதுதான் விசுவாசிக்கு. நல்ல பந்தி எடுத்துகிட்டு போயிடலாம், ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறார். அவர் கிருபையின் மேலே கிருபையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் செய்த கிரியையை நம்மளும் என்ன பண்ணணும், செய்யணும். அவருக்குள்ளே எப்படிப்பட்ட கிரியை இருந்துச்சு? சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி என்ன மாதிரி அவரும் பயந்தார். தெய்வகுமாரன். அவர் சொல்லார், கெத்செமனே தோட்டத்தில் போய் உட்காந்து, பிதாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கும். பாத்திரம்னா அவர் தலைமையில் ஏதோ சட்டியை தூக்கி ஆண்டவர் வச்சுட்டாருன்னு நினைக்காதுங்க. பாத்திரம்னா என்ன? இந்த வேதனையான பாத்திரம், ஆக்கினை பாத்திரம், அது அவர் குடிக்கணும். வேதனை, ஆண்டவரே பயமாக இருக்கு எனக்கு. அவர் பயந்தார். அவருடைய வேர்வையின் துளிகள் என்னவா மாறிச்சான், இரத்தமாய் மாறிச்சு. ஆனால் சொன்னார், ஆயிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சாக்ரிஃபைஸ். என்ன தியாகம் செய்கிறீங்க ஆண்டவருக்காக? ஆண்டவருக்காக என்ன தியாகம் செய்யணும் நம்ம? ஆண்டவருக்காக இன்னைக்கு என்ன தியாகம் செய்தீங்க? சில பேர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், அப்படி நல்லா ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு எப்படி இருக்கிற? உன் தியாகம் எல்லாம் போயிடுச்சா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கிளம்புறதுல உன்னுடைய தியாகம் எப்படி தெரியுது? சில பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் என் புருஷன் கொண்டு வந்து கறி சமைச்சு வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிடுறாரு. இன்றைக்கும் 2வது ஆராதனையில் நிறைய பேரை காணும். சில பேர்லாம் இன்றைக்கி பாய் ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க, ஆண்டவரை விட்டுட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் வருவாங்க, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த பாய் ஃப்ரெண்டை நல்ல ஒரு ஆப்பு சீவி அடிப்பான் வச்சு, அன்னைக்கு வருவாங்க, பாஸ்டர் முடியல, ரொம்ப வலிக்குது. பிரைஸ் காட், அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிறான், எல்லாத்தையுமே சுலபமாக எடுத்துக்கிறான். சீரியஸ்னஸ்லாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் எங்களுக்கு பரீட்சை வந்துச்சுன்னா அந்த ஒரு மாதமாவது சீரியஸாக படிப்போம். இப்போ பரீட்சை வந்தால் எப்படி விளையாடுறானோ அதே மாதிரி தான் எல்லா நேரத்துலையும் விளையாடுறான். வாழ்க்கையில் சீரியஸ்னஸ் எப்படிச்சுன்னா, படித்து என்னத்தை சாதிக்க போகிறான், பப்ஜி விளையாண்டு சாதிச்சிருவோம். அவன் நல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் போயிடுச்சு. நல்ல பிள்ளைங்க தான் எங்கேயோ ஒரு இடத்துல தங்கள் வாழ்க்கையை சீரியஸாக எடுக்க வேண்டிய இடத்துல சீரியஸாக எடுக்காமல் என்ன பண்ணிடுறாங்க, தொலைச்சிடுறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கொஞ்சம் சறுக்கல் வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சில நேரத்தில் சில காரியங்களை மெத்தனமாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரதான் செய்யும். நான் எப்போவுமே வேதம் சொல்லுது, எப்போவுமே நம்ம என்ன பண்ணணுமா, விழிப்பாக. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேணாம், ஆனால் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க என்னவாது பண்ணணும், முயற்சிகளையாவது செய்து கொண்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எந்த முயற்சியுமே இல்லாமல் சாம்பார் மாதிரி உட்கார்ந்து காலெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஐயோ போயிடுச்சு, காலெல்லாம் போயிடுச்சு, இப்படின்னு உள்ள வாழ்க்கை போயிடும். சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க, உங்கள் கல்யாண நாள் ரொம்ப செம்மையாக இருக்கும். எல்லா ஆண்மகனும் எல்லா பெண்ணும் அந்த நாளுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும். இட்ஸ் a greatest occasion in a man's life. ஆனால் இன்றைக்கி எத்தனை மேரேஜ், எத்தனை திருமணம் சக்ஸஸாக போகுது நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா? வெளியில் செம்ம பர்ஃபெக்ட் ஜோடி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. கிடையாது, they are acting. சிவாஜி கணேசன்லாம் என்ன ஆயிடுவான், தோற்றுருவான். ஆமென், அல்லேலூயா. அதற்கு சில காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே சாக்ரிஃபைஸே பண்ணலைன்னா கல்யாணத்துக்கு ஏன் கல்யாணத்தில் வந்து ஒரு விட்டு கொடுக்கறது, ஒரு ஈகோ, அதை ஜெயிக்கிறது, இதெல்லாம் ஏன் முடியல? அவங்க எங்கேயுமே இதெல்லாம் ட்ரெயின் பண்ணதே இல்லை.
ஆமென், அல்லேலூயா. படுத்துட்டு எந்திரிக்கிற இடத்துல சாப்பாடு வரும் பிள்ளைக்கு. சரி, அந்த பிள்ளை எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகி நல்லா இருக்குனாது சரின்னு சொல்லலாம். அது ஃபெயிலாகி 3 வருஷம் படிக்கும் காலேஜில் ஒரு பேப்பரும் என்ன பண்ணியிருக்காது, கிளியர் பண்ணியிருக்காது. ஆனால் அது சொல்லும், இன்றைக்கி தான் லீவு, இன்றைக்கி நல்லா என்ன பண்ணேனா தூங்கினேன். ஏன் படித்த நாளெல்லாம் படித்து கிளச்சிட்டியோ, இன்றைக்கி லீவு நல்லா தூங்குறேன். எங்கள் காலங்கள்லாம் முன்னாடிலாம் எப்படி தெரியுமா, நல்லா படிக்கலைன்னா வீட்டில் என்ன இருக்காது, மதிப்பு இருக்காது. இப்போ படித்தாலும் சரி படிக்கலைன்னாலும் சரி என்ன இருக்குது, ப்ரைஸ் கார்டு. ஏன்னா வீட்டில் மிரட்டி வச்சுருப்பான், பேசிக்கிட்டே இருந்தீங்க எலி பாய்சனை எடுத்து தின்றுவேன். ஒரு தடவை எடுத்து தின்னுருப்பான். நான் என்ன சொல்கிறேன், தின்னுட்டு போகிறானாலும் விட்டுருங்க, அவன் விருப்பப்பட்டு தின்றான். ஆமென், அல்லேலூயா. எப்போ இந்த தற்கொலை பண்ணுறவனெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டாங்கன்னா ஜெர்மனை கூப்பிட்டாங்கன்னா நான் போகவே மாட்டேன். ஏன் தெரியுமா, அவன்லாம் இன்னொரு தடவை பொழைச்சி வந்து அவன் வீட்டையும் துன்பப்படுத்தி எதுக்கு இதெல்லாம் போகணும்னு நினச்சவனே விடுறது தானே நல்லது. போய் தான் பார்க்கட்டும். அவன் அது என்ன, சில பெற்றோர் பார்க்க, அது எப்படி பாஸ்டர், அது எப்படி பாஸ்டர் நம்ம விடுறது, பெற்றுட்டோம் தூக்கி சொம, அவன் சொம வாழ்நாளெல்லாம் சொம, பெற்றுட்டல சொம. பிரைஸ் காட். அதனால தான் நீதிமொழிகளில் வசனம் சொல்லுது, பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழிகளில் நடத்து. பக்கத்தில் சொல்லுங்கள், நடத்த வேண்டிய வழியில். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் பெற்றோரை நடத்துது, அவனுங்க இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டானுங்க. நடத்த வேண்டிய வழியில் பெற்றோர் என்ன பண்ணு, நடத்து. கேட்டால் உனக்கு ஒன்றும் தெரியாது. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, தியாகமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வாழணும்னு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. டூ சம் சாக்ரிஃபைஸ். வேதத்திலிருந்து ஒரு கதாபாத்திரத்தை நான் காட்ட விரும்புகிறேன். தியாகத்தினுடைய உச்சிதமாய் ஃபஸ்ட் சர்வீஸில் பழைய ஏற்பாட்டிலேருந்து நான் காமித்தேன், செகண்ட் சர்வீஸில் புதிய ஏற்பாட்டிலேருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கிடுங்க, வாலிபர்கள் எடுத்துங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் பைபிள்ல இருந்து. பிலிப்பியர்னா எங்கே இருக்குது பாஸ்டர்னு கேட்டுறாதுங்க, பைபிளில் தான் இருக்குது. பிலிப்பியர் 3:7-8 வசனம். ஆகிலும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு என்ன லாபமோ அது எல்லாத்தையுமே நஷ்டமாக்கிருங்கன்னு சொல்லலை. பவுல் இங்கே என்ன சொல்கிறார், அவனுடைய ப்ராஃபிட்ஸ் எது, அவன் எதையெல்லாம் தனக்கு நஷ்டமாக எண்ணினா. அவன் நல்லா படித்தவன், கமாலியலுடைய பாதத்தில் படித்தவன், PhD முடித்தவன். பவுல் பெரிய பணக்காரன், டென்ட் மேக்கர்ஸ். வேதத்தில் பவுலுடைய சரித்திரத்தை எடுத்து படித்தோம் அப்படின்னா பவுலை போல ஒரு பணக்காரன் எல்லாத்தையும் துறந்துட்டு ஊழியத்துக்கு வந்தது கிடையாது. பெரிய பணக்காரங்க. அந்த காலங்களில் டென்ட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொன்னால் கோடீஸ்வரர்கள் தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா முதலீடு அதில் நிறைய அதிகம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் லாட்ஜ் வச்சுருக்கீங்க? இங்கே எங்களுக்கு ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோன்றவங்க கை தூக்க பார்ப்போம். லாட்ஜ் வச்சுருக்கோன்றவங்க யாருமே இல்லை, அப்படி தானே? நம்மளை பொறுத்தளவு ஒருத்தர் பெரிய லாட்ஜ் வச்சுருக்காருன்னு அவங்க யார் பெரிய வாயை திறந்து சொல்லுங்களேன். ஏன்னோ லாட்ஜுன்னா என்னென்னு தெரியாத மாதிரி கெட்ட வார்த்தை சொன்னது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லாட்ஜ் வச்சுருக்காங்களா அவங்க யார்? பெரிய பணக்காரங்க. ஆமென். அன்னைக்கு டென்ட் மேக்கர்ஸ், லாட்ஜ் வச்சிருக்கவன் இல்லை பவுல், அநேக லாட்ஜை உண்டாக்குகிறவன். ஆமென், அல்லேலூயா. பெரிய கோடீஸ்வரன். அவன் ஆண்டவர் அறிந்து கொள்ளும் போது அவன் சொல்றான், எனக்கு லாபமாய் இருந்ததெல்லாம் நஷ்டமாய் எண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று என்னங்க. ஏன் என்னால அந்த பொண்ணை விட்டுட்டியா அப்படின்னா, ஆமாண்டா அதை விட நல்லதாக கிடச்சிது அதனால விட்டுட்டேன், தியாகம் பண்ணிட்டேன். அது இல்லை, கிறிஸ்துவின் நிமித்தம். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக. நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் சபைக்கு போகிறவன். என் வாயிலேருந்து என்ன வரக்கூடாது, கெட்ட வார்த்தை ஒன்றும் வரக்கூடாது. நான் அடுத்தவன் குடி என்ன பண்ணக்கூடாது, கெடுக்கக்கூடாது. ஏன்னா நான் யார்? நான் ஒரு
கிறிஸ்துவை உடையவன். ஆமென், அல்லேலூயா. நான் வெத்தலை பாக்கு போடக்கூடாது, நான் வேலையை வேக வேகமாக முடிச்சுட்டு 3வது வீட்டில் போய் உட்காந்து 4வது வீடை பற்றி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. என்ன பண்ணுறது பாஸ்டர், ரத்தத்தில் ஊறிடுச்சே அப்படின்னா உன் ரத்தம் இன்னும் மாறலை ஜே குரூப்புக்கு. ஆமென், அல்லேலூயா. இன்னும் உன் குரூப்லேயே இருக்குது. பக்கத்தில் உள்ள பாஸ்டர் சொல்லுங்கள், குரூப்பை மாற்றுங்க. தியாகம் செய்கிறவளா வாழணும். சின்ன சின்ன காரியங்களில் தியாகம் செய்ய ஆரம்பிங்க. பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமா என்ன தோணுச்சோ அதை எல்லாத்தையும் நஷ்டமா எண்ணினேன். ஆமென், அல்லேலூயா. எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தர் அழைத்த போது ஊழியத்துக்கு வந்தோம். உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில் எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறீங்களா? ஏதாவது ஒரு சின்ன ஊழியம் செய்கிறீங்களா? உங்கள் ஊரில் கேர்சல் நடக்குது, போகிறீங்களா? சனிக்கிழமை போய் யாராவது ஒரு ஆளை சபைக்கு கூட்டிகிட்டு போகணும். அக்கா வா, இவ்வளோ வேதனையோடு இருக்கிறியே, இவ்வளோ பிரச்சனையோடு போராடிட்டு இருக்கிறியே, இவ்வளோ வியாதி உனக்கு இருக்கே, சர்ச்சுக்கு வந்துப்பார், ஆண்டவர்கிட்ட வா சொல்கிறோமா? சில பேர் சொல்லுவாங்க, நான் வர்றேன் இல்லை பாஸ்டர், அது போதும், நான் வர்றதே பெரிய அற்புதம் தான். ஆமென், அல்லேலூயா. இதில் வேற இயேசு சொன்னாருங்க, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. வேற எந்த மதத்திலையும் கிடையாது, கிறிஸ்தவம் மாத்திரம் தான் சொல்லுது, நீ மற்றவர்களை அவருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வா, பாவத்தில் கிடக்கிற ஜனத்தை இழுத்து கொண்டு வா. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் உடன் பிறந்தவர்கள் கூப்பிட்டோன்னே வந்துட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அப்போஸ்தலர் தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது 2 காரியத்தை நான் பார்த்தேன். 3 காரியங்கள் லீதியாளுடைய வாழ்க்கை சேர்த்து 3 காரியத்தில் நான் ரட்சிப்புக்கு ஏதுவான இருதயம் உள்ளவர்களிடத்தில் அப்போஸ்தலர் ஆண்டவர் அனுப்பினாராம், பரிசுத்த ஆவியானவர் கொண்டு சென்றாராம். விசுவாசத்துக்கு ஏதுவான இருதயத்துக்கிட்ட கர்த்தர் கொண்டு போனாராம். லீதியாளுடைய இருதயம் விசுவாசிக்கும்படி ஆண்டவருடைய இருதயத்தை என்ன பண்ணாராம், திறந்தாராம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஊருக்குள்ளே 500 பேர் வாழ்கிறான்னா அதுக்குள்ளே 500 பேருக்கு நம்ம பிரசங்கம் பண்ணணும். அதில் யார் விசுவாசத்துக்கு ஏதுவாக இருக்கிறானோ அவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு நமக்கு தெரியாது, பார்த்தீங்களா? அதனால நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும். அதனால தான் எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணணும். நான் பிரசங்கம் பண்ணுறோம் பாஸ்டர் சொல்கிறோம், ஆனால் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் இங்கே வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்கள் மேலே அவருடைய கிருபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது சாதாரணமான காரியம் இல்லை. இன்னைக்கு புதுசாக வந்திருக்கீங்களா பிரதர்? இந்த சர்ச்சுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் அவர் கூட்டிகிட்டு வந்ததுனால வரல, உங்களை ஆண்டவர் பல வருடத்துக்கு முன்னே கற்பத்தில் இருக்கும்போதே கண்டு கொண்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர். இந்த சகோதரன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும்னா ஆண்டவர் யாரை பயன்படுத்தியிருக்கிறாரு? அந்த சகோதரன். அவரே ரொம்ப நாளாக காணல, இன்றைக்கி தான் வந்துருக்கிறாரு. போன வாரம் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். நீ யார் மூலமாப்பா வந்த? யார் கூட்டிகிட்டு வந்தது? செல்வி அம்மா. குட். இந்த தம்பி சர்ச்சுக்கு வர்றதுக்கு யாரை பயன்படுத்தியிருக்கிறாரு ஆண்டவர்? நான் இன்றைக்கி கேட்குறேன் உங்களை பார்த்து, எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தியிருக்கிறீங்க? என்ன தியாகம் செஞ்சுருக்கிறீங்க? ஒரு ஆளுக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறீங்களா? என்னுடைய நண்பர் பிரதர் டேவிட் கனடாவில் இருக்கிறார். அவற்ற ஒரு காரியத்தை நான் பார்ப்பேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். கனடாவில் அவர் வேலை பார்க்குறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 2-3 லட்சம் சம்பளம் மாதம். அவர் வீடியோவில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கனடாவில் தெருவில் போய் நின்று பிரசங்கம் பண்ணுறார். ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணுறார். ரொம்ப மாதமாக பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தார். நான் கூட கேட்பேன், பிரசங்கம் பண்ணுறீங்களா, யாராவது ரெஸ்பான்ஸ் இருக்குமா, யாராவது வந்து சொல்லுவாங்களா? ஏதாவது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மேலேங்களையும் பார்த்து இந்தி என்ன மதிக்க வர மாட்டாங்க, போயிடுவாங்க. கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி ஒரு சபை அங்கே ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன பிரயாசம் எடுக்கிறாயோ அந்த தியாகத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேதத்தில் 16க்கு மேற்பட்ட புஸ்தகங்கள் பவுலுடைய எழுத்துக்கள் இல்லைன்னா கிறிஸ்தவத்தினுடைய அச்சாணியே கிடையாது. கிறிஸ்துவுடைய மரணத்தினுடைய விளக்கம் கிடையாது. கிறிஸ்துவுடைய மரணத்தின் ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. அவர் மரித்தார், வாழ்ந்தார், மரித்தார் அப்படின்னு மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல தெரியும். வாட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஹிஸ் டெத்? அவருடைய மரணத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு எண்ணத்தை கொண்டு வருகிறது. இதை முழுசையும் பிடிச்சு வெளியில் புழிஞ்சு ஒரு நல்ல ஒரு கனியாக கொடுத்துருக்கிறது பவுல். அல்லேலூயா. அவன் தனக்கு லாபமாக இருக்கிறதை நஷ்டமாக எண்ணினான். அல்லேலூயா.
ரெண்டாவது சர்வீஸில் மிஞ்சி போனால் எவ்வளோ பேர் இருப்பீங்க? 52 கேர்சல்லேருந்து வர வேண்டிய ஜனங்கள். நம்ம என்ன ஊழியம் செய்கிறோம்? ப்ரைஸ் காட். ஃபஸ்ட் சர்வீஸ் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது, எல்லோரும் வந்துடுறாங்க. அதுலேயுமே 9 மணிக்கு ஒரு குரூப் வரும் பாருங்கள், அவங்க வந்துட்டு போகிறதுக்கு 1000 ரூபா நம்ம செலவு பண்ணணும். அவங்க எவ்வளோ பேர் தான் வருவாங்க? 9 மணிக்கு வருவாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி ஆயிடுச்சு. பாஸ்டருங்க கண்ணிலமாக பேசுகிறது கிடையாது பிரசங்கம், ஏன்னா சர்ச்சை மாற்றிட்டு போயிடுவான். செய்கிற பாவத்தை சொல்ல முடியாது. இன்றைக்கி இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் இன்றைக்கி எல்லா விசுவாசிகளையும் சேர்த்து இயேசுவை மாற்றிக்கிட்டாங்க. எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம்? எல்லா விசுவாசியும் சேர்த்து இப்போ என்னவா மாற்றிட்டாங்க? இயேசுநாதரை மாற்றிட்டாங்க. இப்போ அவர் என்ன ஆகிட்டார் தெரியுமா? அவர் கண்டும் காணாதவர் போல இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கண்டும் காணாதவர் போல இருக்கிறாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் தேவாலயத்துக்குள்ள இல்ல. ஏன்? அவருக்கு இடம் கொடுத்தா தான் அவர் இருக்க முடியும். he is the hero for worship but he is not as a hero. அவர் ஹீரோவாக இல்ல. ஆமென். நம்ம என்ன தியாகம் செய்கிறோம் ஆண்டவருக்காக? இயேசு அறிந்து கொண்டு இத்தனை வருஷமாச்சே, ஊரில் உன் பேர் மாறி இருக்கா? சண்டைக்காரின்ற பேர் மாறிடுச்சா? மாறலையே. சர்ச் முடிச்சுட்டு போகிறோம், நாளைக்கு ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், நமக்கு லாபமாக இருக்குது. அங்கே போனால் அப்படியே நம்மளை காட்டணும். சோத்திரம். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவையில்லாததெல்லாம் தூக்கி கழுத்தில் போடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு அருவருப்பாக இருக்குது மகளே. இதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்ப்போம். அவருக்கு பிடிக்காததை நான் செஞ்சால் என்கிட்ட பேசுகிறாருன்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்ப்போம். சிலதுக்கு அதுவுமே இல்லை. ஆனால் எங்கே போகிற? சர்ச்சுக்கு போகிறோம். ஆனால் ஆண்டவரே உள்ளத்தில் பேச மாட்டார். அவர் இல்லை, உனக்குள்ளே இல்லை. நீ என்னவோ வாழ்கிற, கிறிஸ்தவனாக வாழ்கிற. இதுக்கு முன்னாடி விக்கிரகத்தை ஆராதிச்ச, இப்போ யாரை ஆராதிக்கிற? யாரையும் ஆராதிக்கலை. சர்ச்சுக்கு மாத்திரம் போகிறோம். சர்ச்சுக்கு போகிறதுனால நீ கர்த்தரை ஆராதிக்கிற. ஜெபித்தாயா? கிடையாது. வேதத்தை வாசிச்சாயா? கிடையாது. ஸ்லிப்பு போட்டு கொடுக்குறோம் நம்ம, ஒவ்வொரு நாளும் டிக் பண்ணுங்க, டிக் பண்ணுறியா? கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்போ நீ யாரை ஆராதிக்கிற? யாரையுமே இல்லை. விக்கிரகத்தையும் ஆராதிக்கலை, இயேசுவையும் என்ன பண்ணலை? ஆராதிக்கலை. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நல்லா ஆராதிக்கிறன்னா நீ இன்றைக்கி ஆராதிச்சிருக்கணும், இன்றைக்கி காலையில் ஆராதிச்சிருக்கணும். ஆராதனைன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, இதெல்லாம் தான் ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறது ஆராதனை. இன்றைக்கி எத்தனை பேர் காணிக்க போட்டீங்க? கன்வென்ஷனில் 7 நாள் சாப்பாடு போட்டால் சூப்பர். கன்வென்ஷன் டெய்லி சாப்பாடு, இட்லி சட்னி. என்ன கொடுத்த உன்னை நீயே கேளு. கர்த்தருக்காக என்ன கொடுக்குற? பாஸ்டர் என்கிட்டே ஒன்றும் இல்லை. உன்கிட்ட இல்லாததை தானே ஆண்டவர் கேட்குறாரு. உன்கிட்ட இருந்தால் நீ கொடுப்பன அவருக்கு தெரியுமே. இல்லாததுலேருந்து நீ கொடுக்கணும். இல்லாததுலேருந்து சாக்ரிஃபைஸ், அதுதான் தியாகம். இருக்கிறத கொடுக்கறது தியாகம் இல்லை. ஃபாரினில் நிறையா சம்பாதிக்கிறோம், இல்லை நிறையா வருமானம் வருது, அதுலேருந்து ஒரு 2000 ரூபா எடுத்து கொடுக்கறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. என் ஆண்டவருக்கு நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிற பாரு, அதுதான் தியாகம். ஆமென். அல்லேலூயா. கொடுக்கறது பெருசு இல்லைங்க, என்ன தியாகமாக கொடுக்குறோம் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிறையா இருக்கும்போது நம்ம கொடுக்கறது பிரச்சனை இல்லை, இல்லாத போது ஆண்டவரே நான் உமக்கு கொடுக்கணும். சில பேர் ஆண்டவர்கிட்டே சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? நிறையா கொடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் ஆண்டவரே நீர் எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையே. நீங்கள் வருத்தப்படாதுங்க, நீங்கள் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்? டீலிங். யார்கிட்ட? ஆண்டவர் உன்கிட்ட சொன்னார்னா என்னெல்லாம் கொடுத்துருக்கார், என்னெல்லாம் கொடுத்துருக்காருன்னு ஆண்டவர் சொன்னார்னா நீங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை, அதுக்கு என்ன அளவு சொல்லுவாங்க, எத்தனை கிலோ ஆக்சிஜன், கிலோ தானே அது? ஆமாம். எத்தனை கிலோ ஆக்சிஜன் உனக்கு வாயிலேருந்து மூக்கிலேருந்து வந்துட்டு போயிட்டுருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த மூக்கு வழியாக ஆக்சிஜன் வெளியே வந்துட்டு போகலன்னா எங்கே ஓட்ட போடுவாங்க? இங்கே போடுவாங்க. போட்டிருந்தால் தெரியும் உங்களுக்கு. அழகாக எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது, நீர் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன்.
தியாகமாக கொடுங்க, தியாகம் செய்யப்படுங்க. somehow ஏதாவது ஒரு தியாகம், ஏதாவது ஒரு தியாகம் ஆண்டவருக்கு செய்யுங்க. இந்த மாசத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் எதையாவது உமக்காக செய்யணும், ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வரணும், எனக்கு லாபமா என்னெல்லாம் தோணுதோ. ஆமென், அல்லேலூயா. உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கோம், விற்று அதெல்லாம் பறித்து விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் நான் சர்ச்சில் வளர்ந்தேன் பாருங்க. நான் சின்ன பிள்ளைலேருந்து சர்ச்சில் வளர்ந்தவன். ஒரு காலத்தில் சர்ச் எப்படி இருக்குன்னா, இப்போ பிரசங்க ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து இங்கே இப்படி பிரசங்க ஸ்டேஜுக்கு கீழே ஃபுல்லாக என்ன இருக்கும், பிடியரிசி காணிக்கையாக இருக்கும், இல்லைன்னா முருங்கைக்காயாக கிடக்கும், இல்லை கத்திரிக்காயாக கிடக்கும், இல்லைன்னா நெல் மூட்டையாக இருக்கும். இன்றைக்கி சபைகள்லாம் அதெல்லாம் கிடையாது. ஏன் ஏன் யாருக்கும் அந்த அறிவெல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசி என்ன பண்ணுவாங்க, எடுத்து பிடி அரிசி காணிக்கணுவாங்க. சமைக்கிறதுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு பிடி என்ன பண்ணுவாங்க, எடுத்து சேர்த்து வச்சு 1ஆம் தேதி சபைக்கு வரும்போது பிடி அரிசி கொண்டு வருவாங்க. அதில் தான் 7 அசிஸ்டன்ட் பாஸ்டர் வாழ்வாங்க. எங்கள் சபையில் 7 அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ். அவ்வளோ பிடி அரிசி இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து பிரித்து ஊழியக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அதை தான் ஊழியக்காரங்க சாப்பிடுவாங்க. ஒன்றுமே கொடுக்கலன்னா அந்த 7 ஜனங்கள் ரேஷன் அரிசி கொண்டு வந்து வைப்பாங்க, அதை தான் எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு அரிசியை கீழே தொலைக்க மாட்டாங்க, அல்லது இது வேண்டான்னு தூக்கி போட மாட்டாங்க. அது காணிக்க. இன்றைக்கி அப்படிப்பட்டதான சுய வெறுப்பு காணிக்கைகள்லாம் என்ன ஆயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பேர் சுய வெறுப்பு காணிக்கை, இல்லாமல் போயிடுச்சு. கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருடைய காரியத்தை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வேற ஒருத்தவன் பிடிச்சிட்டான். இன்றைக்கி இதெல்லாம் விக்கிரகங்களுக்கு செய்யப்படுது. கர்த்தருடைய வீட்டில் செய்யப்பட வேண்டியவைகள் எல்லாம் விக்கிரகங்கள் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு விக்கிரகங்களுக்கு அதெல்லாம் செய்கிறாங்க, கர்த்தருடைய வீட்டில் இல்லை. ஒரு காலத்தில் சபையா விசுவாசிகள்லாம் சேர்ந்து சபைக்கு வெளியில் ஒரு அடுப்பு வச்சு ஒரு கஞ்சி காய்ப்பாங்க. தூரமாக போகிறாங்க பாருங்கள், பாச்சூரில் இருந்தெல்லாம் எங்கள் சபைக்கு ஆத்துமாக்கள் வருவாங்க. வெட்டிக்காடு, பாச்சூர். விசுவாசிகளே அதற்கான பிரயாசத்தை எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, கஞ்சியாவது கொடுப்பாங்க. ஒரு 50 பேருக்காவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாப்பாடு சபைக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நமக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர்கிட்டருந்து எடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் எனக்கு அதை செய்யலை, இதை செய்யலை. நீ ஜெபிச்சியா, ஜெபம் பண்ணியா, அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணியா? வழி ஒன்று தான் பிரதர், அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணணும். உன் கண்ணீர் தான் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். ஆமென், அல்லேலூயா. நோ அதர் வே. நான் என்ன செய்யணும் பாஸ்டர், எனக்கு தெரிஞ்சது இதுதான். வேதம் முழுக்க இதுதான் சொல்லுது. வேதம் முழுக்க இதுதான் சொல்லுது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் 4 மணி நேரம் இந்த சபைக்காக, விசுவாசிகளுக்காக. நீ என்ன செய்கிற? நான் முழங்கால் நின்ற போதாது, நீ என்ன செய்கிற? நீ வேதத்தை எப்படி வாசிக்கிற? நீ ஆண்டவருக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிற? நீ என்ன தியாகம் செய்கிற? கிறிஸ்தவம் தியாகம். ஆமென், அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவம் தியாகம். உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, நீ அதுக்காக எவ்வளவு ஜெபிக்கிற? மாம்சத்தில் பார்க்காத எதையும் அவருடைய சமூகத்தில் காத்துரு. உன் வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை கர்த்தர் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொடுக்குற வல்லமை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். எப்போ தெரியுமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா 3 மாதம் தான், 3 மாதத்துக்கு பிறகு நீ அவரோடு கூட பேசுகிற அனுபவத்தை நீ பெற்றே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பேசு. கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எந்த சபையும் கிடையாது, யாரும் அவனுக்கு கேர்சல் நடத்தலை. அவன் தினந்தோறும் என்ன பண்ணுவானா, ஜெபிப்பான். அவனுக்கு ஆண்டவர்னா யாருன்னே தெரியாது. ஜஸ்ட் ஹி இஸ் பிரேயிங். அப்போஸ்தலர்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. கொர்நேலியு, ஆண்டவர் அவனிடத்தில் தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணுறியா? ஜெபிக்கலைன்னா பொண்ணு கிடைக்காது, ஜெபிக்கலைன்னா மாப்பிள்ளையும் கிடைக்காது, பொண்ணும் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் 1ஆம் நம்பர் பேய் வரும். ஆமென், அல்லேலூயா. எத்தனாம் நம்பர் பேய் வரும்? ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஜெபிக்கிறவனுக்கே பூந்துருது, ஜெபிக்கலைன்னா நினச்சி பாருங்க. பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். தினந்தோறும் நியூஸை கேட்குறீங்களா?
போட்டி போடுறாங்க. நான் 50 துண்டா இருத்தேன்னா நான் 150 துண்டா இருக்கிறேன் பாரு. இப்போ ஒவ்வொரு நாள் நியூஸையும் பார்க்குறீங்களா? ஆண்டவருக்காக தியாகம், ஆண்டவருடைய சமூகத்தில் தியாகம் செலுத்து. ஆமென், அல்லேலூயா. உன் வாழ்க்கை அப்படியே இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான். நீ இன்னும் கிரயம் செலுத்த ஆரம்பிக்கலை, இன்னும் நீ பழி செலுத்த ஆரம்பிக்கலை. உன் பலிபீடம் வெறுமையாக இருக்குது, கூட்டி சுத்தமாக இருக்குது, செப்பிடப்பட்டிருக்கு, ஆனால் அதில் இரத்தம் இன்னும் வடியலை. அநேகருடைய பலிபீடம் செப்பிடப்பட்டிருக்கு. நல்லா ஞாயிற்றுக்கிழமைனா வெள்ளை தான், பந்தின்னா அன்னைக்கு எல்லாமே வெள்ளை தான், ஸ்தோத்திரம்தான், அல்லேலூயா தான். எப்போ பார்த்தாலும் வீட்டில் என்ன தான் ஓடும்? பாக்கெட்டில் ஃபோன் இருந்தால் என்ன தான் ஓடிட்டுருக்கோம்? எப்பவும் பாட்டு தான். ஊர் உலகத்தில் நமக்கே தெரியாத பாட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் ஒரு பாட்டு இருக்கான்னு நம்ம கேட்போம், அந்த பாட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும். 24/7 பாட்டு ஓடுது. உன் இருதயம் எங்கே இருக்கு? நீ என்ன தியாகம் செலுத்துகிற ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சபையோடு, திருச்சபையோடு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் கிறிஸ்துவுக்காக பட்டது எல்லாத்தையும் அழகாக எழுதியிருப்பான் பாருங்களேன். 11ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள் வாசி. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன். சொல்லுங்கள் பார்ப்போம், எத்தனை பேர் ஆண்டவருக்காக அடிபட்டிருக்கீங்க? சொல்லால் அடிபட்டிருக்கவங்க அவங்களாவது கை தூக்குங்க. சொல்லால் அந்த சர்ச்சுக்கு போய் என்னத்த நீ சர்ச்சுன்னு போகிற, சொல்லால் அது அடி. நாங்களாம் நேராகவே அடி வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கி ஊழியத்துக்கு போனால் நம்ம பார்த்து யாராவது ஒன்று செய்யின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே ஊழியத்தை முடிச்சுட்டு கத்தருக்கு சித்தனில் புலகிங்க காலை தூசியை தட்ட சொல்கிறார் ஆண்டவர், வந்துடும். ஓட பரமாகாணியில் நாங்கள் அடி வாங்கியிருக்கிறோம். விரட்டி பரமாகாணிலாம் இப்போயாவது உங்களுக்கு இந்த கிராஸ் எல்லாம் நல்லா தெரியுது. ஒவ்வொரு கிராஸும் ஒவ்வொரு தெருவும். அப்போல்லாம் எங்கிட்டு ஓடி எங்கிட்டு வரோன்னு என்ன பண்ணாது தெரியாது. கத்திக்கிட்டே ஓடுவான், டே ரமேஷ் எங்கடா இருக்க? ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் பாக்கியமாய் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தெல்லாம் கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்கள், அடிப்பட்டேன். பவுல் சொல்கிறான், ஒரு பெரிய PhD படித்தவன், ஞானவான், பெரிய பணக்காரன். அவங்க அப்பா கிரேக்கர், அவங்க அம்மா யார்? யூதஸ். எல்லா சிட்டிசன்ஷிப்பும் அவனுக்கு இருக்குது. அப்படி ஒரு ஞானவான் சொல்கிறான், நான் அடிக்கப்பட்டேன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் திருடியா காவல்ல வைக்கப்பட்டான். சுவிசேஷம் சொல்ல போனதுனால காவல்ல வைக்கப்பட்டான். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கேளுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை கேட்டு பாருங்க. அப்படி ஏதாவது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? ஆண்டவருக்காக ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? அப்படிலாம் ஆண்டவர் நம்மளை உடல் இல்லை, அப்படிலாம் நம்மளை ஆண்டவர் செய்யவே நம்மள்கிட்ட அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு இது வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல, கொடுக்கல, இன்னும் கொடுக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி ரகசிய வரைகளை நீங்கள்லாம் போயிடுவீங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கல நமக்கு. ஆனால் நம்மளால் ஒரு ஓய்வு நாளுக்கு வர்ற ஒரு சின்ன தியாகத்தை செய்ய முடியுதா? சபை ஆராதனைக்கு ஆண்டவர் நம்மளை போய் நீ போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்லாம் சொல்லி நம்மளை வற்புறுத்தலை. அதெல்லாம் உங்கள் இஷ்டம், செஞ்சால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆமென், அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்கிறான், அவன் காவலில் என்ன பண்ணப்பட்டானோ? வைக்கப்பட்டான். அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ஆமென், அல்லேலூயா. ஃபாஸ்டிங் இருந்து வைத்து வேதனை அவனுக்கு, மரண அவதி. இந்த சபையில் 350 விசுவாசி இருக்கிறாங்க. இவர்களுக்காக உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். உங்களில் எத்தனை பேர் ஆண்டவர் அடுத்தவங்களை குறித்து உங்கள்கிட்ட பேசுகிறாரு? உங்களை குறித்தே பேச மாட்டேறாரு, எங்கே அடுத்தவங்களை குறித்து பேசுகிறார்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மரண அவஸ்தை. ஆண்டவருக்காக இதெல்லாம் படுவீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்தில் மாத்திரம் இல்லைங்க, இந்த பூமியிலும் கர்த்தர் பெரிய பொக்கிஷங்களை வச்சிருப்பார். தியாகம் உள்ள வாழ்க்கை. உங்கள் ஊரில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல பார்க்க போகிறது யாராக இருக்கணும்? நீங்களாக இருக்கணும். நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அவள் செஞ்சதுக்கு அவள் என்ன பண்ணுறா? அனுபவிக்கிறா. நான் கேட்குறேன், நீ செஞ்சதுக்கு, அவள் செஞ்சதுக்கு இதை அனுபவிக்கிறான்னா நீ செஞ்சதுக்கு என்ன அனுபவிக்கணும்? அவளை விட பல மடங்கு நீ செஞ்சிருக்கிறியே.
அப்படி பேசாதுங்க. ஒருத்தவங்களை குறித்து ஒரு எண்ணத்தை கர்த்தர் உண்டாக்குறாருன்னா உடனே முழங்கால் போடுங்க. ஆண்டவரே எதுக்கு இந்த எண்ணம் வருதுன்னு தெரியல, அவளுக்காக 2 தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் தியாகம். இந்த சின்ன சின்ன தியாகத்தையாவது செய்யுங்க. கடன் பிரச்சனையால் குடும்பத்தில் அலக்களிக்கப்பட்டிருக்கிறாங்களா, போங்க இயேசுவை பற்றி சொல்லுங்க. உன் கடன் பிரச்சனை மாறும், உன் வருமானத்தை ஆண்டவர் உயர்த்தி கொடுப்பாரு. பிரைஸ் காட். எத்தனை பேர் சபையில் விதவைகள் இருக்கிறாங்க, நீங்கள் என்னைக்காவது அவங்கள விசாரிச்சிருக்கிறீங்களா? நமக்கு சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நல்ல தாழ்மையாக இருப்போம். சபைக்குள்ளே வந்த பிறகு அநேகருக்கு என்ன வந்துடுது, பெருமை. சபைக்குள்ளே வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு டிகினிட்டி. சபைக்குள்ளே யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ஏன்னா இவங்க யார் பெரிய ஹை கிளாஸ். முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை. பிசாசு உன்னை ஏமாத்துறான், உன்னை திருடுறான், உன்னை தியாகம் செய்ய முடியாதபடிக்கு உன்னை கொல்றான். பெரிய கோடீஸ்வரி, கோடிகளுக்கு மேலே புரண்டுட்டு இருக்கிற நல்ல உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தெரசா ஒரு முறை தன்னுடைய படிப்புக்காக இந்தியாவுக்கு வரும்போது கல்கட்டாவின் வீதிகளில் படுத்திருக்கிற, உடை இல்லாமல் படுத்திருக்கிற பிச்சைக்காரர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், பிள்ளைகளால் முறை தவறி பிறந்த பிள்ளைகள் ரோட்டில் எண்ணெய் கூட தலையில் வைக்க முடியாமல் போயிட்டுருக்க பிள்ளைகளை பார்க்கும்போது திரும்ப இந்த தேசத்தை விட்டு நான் எப்படி போவேன், இந்த அவல நிலைகளை பார்த்து விட்டு நான் எப்படி என்னுடைய தேசத்தில் போய் ஹைஃபை வாழ்க்கை வாழ்வன். தன்னுடைய வாழ்க்கையை திருமணம் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அதுதாங்க கிறிஸ்தவம். இன்றைக்கி நம்ம ஆள் என்ன தெரியுமா பண்ணுறான், அன்னை தெரசா பரலோகத்துக்கு போயிருக்காங்களா, நரகத்துக்கு போயிருக்காங்களா, ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, ஞானஸ்தானம் படுத்திருக்காங்களான்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கான். அவங்க செஞ்சதில் 1% நம்மளால் செய்ய முடியுமா? உன்னை பார்க்கும்போது நீங்கள் செஞ்ச உதவி என் வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்க. நீங்கள் தான் என்னை வாழ வச்சிங்க. இந்த இடத்துல நீங்கள் எனக்கு உதவி செய்யலைன்னா என் வாழ்க்கை போயிருக்கும். உன்னை குறித்து யாராவது சொல்கிறாங்களா? அப்போ தான் நீ கிறிஸ்தவன். அப்படி இல்லைன்னா நீ சுயநலவாதி. உன் வாழ்க்கைக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. பிரைஸ் காட். இறைக்கிற கிணறு தான் என்ன பண்ணுமா, ஊறும். இறைக்கலைன்னா அந்த கிணறு எப்படி இருக்கும், பாழாய் போய் கிடக்கும். உன் கண்கள் இருந்து கண்ணீராகிலும் மற்றவளுக்காக சிந்து. ஆண்டவரே இந்த குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், இந்த நபரை ரட்சிங்க ஆண்டவரே. ஆமென். ஒரு சின்ன சின்ன தியாகத்தை படி. பவுலுடைய தியாகத்தை பாருங்களேன். அவதியில் அகப்பட்டவன் 24 யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம். இயேசுவை எத்தனை தடவை தாங்க அடித்தாங்க? இயேசுவை எத்தனை முறை அடித்தாங்க? 39 அடி ஒரு முறை. அதுக்கு அப்படி சரீரம் என்னவாச்சு, உளப்பட்ட நிலம் போல கரியெல்லாம் பிச்சு செதறிச்சு. அது மாதிரி பவுல் எத்தனை தடவை அடிபட்டிருக்கிறாராம் சொல்லுங்க? எத்தனை தடவை? 5 தடவை. ஆமென், அல்லேலூயா. நான் சில பேரை பார்க்கும்போது பெருமைப்படுவேன். மோசஸ் அவர் விரும்பி செய்கிறாரோ இல்லை என்னவோ எனக்கு தெரியாது. இங்கேருந்து மரவணப்பத்தில் கொண்டு போய் விடுவார், இங்கேருந்து கீழவாசலில் ஒருத்தவங்களை கொண்டு போய் விடுவார். ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் கத்தர் இன்னைக்கு நீ நம்ம உடம்பெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டாம். இது ஒரு விதமான அடி தான். ஆமென், அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? முறுமுறுக்காமல் செய்கிறோமா? நம்மளுக்கு ஆதாயமே இல்லைன்ற இடத்துல ஒரு காரியத்தை செய்யும்போது நமக்கு துரோகம் செய்கிறவர்கள் என்று தெரிந்தும் யூதாசை கூடவே வைத்திருந்து அவன் கையில் பணத்தை கொடுத்தாரு. அவரை போல நம்ம வாழ்கிறோமா? தியாகம் செய்கிறோமா? தியாகம் செய்கிறோமா? பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் என் வீட்டுக்காரன் கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில் பேசுவான். பேசட்டுமே, ஆண்டவருக்காக அந்த தியாகத்தை அனுபவி. ஆமென், அல்லேலூயா. உன் புருஷனுக்கு பயந்து வீட்டில் உட்காராத. 6 நாள் சமைச்சு போடுறியே, 7வது நாள் வேக வேகமாக சமைச்சு உன் புருஷனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு சர்ச்சுக்கு வா. போய் உன்னை திட்டுறானா, அது அவரை திட்டுறான். ஆமென், அல்லேலூயா. நீ அனுபவிக்கிற திட்டு, உன் மேலே விழுகிற அத்தனை வசை சொற்களும் அவர் அதை பார்க்கிறார். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். தியாகம் செய்யுங்கள், கர்த்தருக்காக தியாகம் செய்யுங்கள். தியாகம் செய். இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதுங்க. ஒருத்தவங்களோட காசு வந்து கேட்டாங்களா, இவங்க எதுக்கு கேட்குறாங்க? இன்வெஸ்டிகேஷன் பண்ண. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை கொடுன்னு சொன்னால் இருக்கிறத என்ன பண்ண, அப்படியே கொடுத்துரு. அடுத்த காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். சபையில் ஒன்றும் இல்லாதவங்களுக்கு திருமணம் நடக்குதா, உன்னால் என்ன முடியுமோ செய். வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது,
செஞ்சுவிட்டு ஊரெல்லாம் போய் தம்பட்ட அடிக்கக்கூடாது. நான் செஞ்சேன் தெரியுமா, நான் செஞ்சேன் தெரியுமா, நான் செஞ்சேன் தெரியுமா, அது முடிஞ்சு போச்சு பலன். சரி, உனக்கு 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 உனக்குன்னு வாழ்ந்து நீ செத்த உடனே உனக்காகவே செத்து போயிடாத. உன் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அவருக்காக செயலிழந்திருக்கு போகட்டும். இது என்னைக்கு இருந்தாலும் புழு தின்ன போகுது, அப்படி தானே? இது அவருக்காய் செலவிடப்படட்டும். ஆமென், அல்லேலூயா. அவன் சொல்கிறான், 3 நாள் அடிக்கப்பட்டேன், 25, 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலில் 1 இராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சௌரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் அவன் சபைக்கான அழகான நிருபங்களை அவன் எழுதினான். he is not lived under a luxurious life. பிஷப் அப்படின்னு வாழலை, கர்த்தருக்காக தியாகம் செய்தான். எனக்கு சில பேர் என்னை பார்த்து யோசிப்பாங்க, இவர் என்ன பாஸ்டர், இவ்வளோ விலை மதிப்புள்ள கார் வச்சுருக்கிறாரு, இவருடைய வாழ்க்கை பிடிக்கும். நான் சொல்லட்டா, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். காலையில் எங்களுடைய சபை ஆராதனை 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 1 மணிக்கு நிறைவடையும். சர்ச்சில் உள்ள பாயெல்லாம் சுருட்டி வச்சுட்டு, நான் பொய் சொல்லலை, கொஞ்சம் தெரியும், அதாவது ஆரம்ப காலத்துலேருந்தே பாஸ்டர் அருண் அங்கே இல்லை, கொஞ்சம் தெரியும், அவர்கிட்ட நீ கேட்டு பாருங்கள். எல்லா வாலிபர்களும் போயிடுவாங்க. 1000 பேர் கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே உட்கார பாயெல்லாம் சுருட்டி வைக்கணும், சேரெல்லாம் அடுக்கி ஓரத்தில் போடணும். எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டுக்கு போவேன். எங்கள் அப்பா மூப்பர் சபையில் கணக்கெல்லாம் எழுதி முடிச்சுட்டு சபைக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. அன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் கோழிக்கறி எடுப்பாங்க, மற்ற நாள்லாம் மீன் வாங்குவாங்க. மீன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். எனக்கு மீன் பிடிக்காது. அன்னைக்கு தான் எங்கள் அம்மா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தக்காளி சூப்பும் 1/2 கிலோ, இன்றைக்கி வந்து சிக்கனை தூக்கி போடுறோம், அன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை வச்சு நாங்கள் 4 பேர் ருசிச்சு சாப்பிடுவோம். ஒரு வேளைக்கு தான், பெரிய வருமானம்லாம் கிடையாது. எங்களுடைய வீடு இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சிஸ்டர் மெட்டில்டாவுடைய வீடு இருக்கிற இடத்துல ஒரு கிணறு இருக்கும். இன்றைக்கி வீட்டுக்கு வீடு பைப் இருக்குது. அன்றைக்கி எங்கள் அப்பா வீட்டில் இருப்பாங்க. சாயங்காலம் ஊழியத்துக்கு போனோம், சாப்பிட்டுட்டு அப்பா சொல்லுவாங்க, 5 மாடையும் கழுவணும், தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுன்னுவாங்க. அந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சிட்டு வந்து இங்கே ஊற்றுவேன். எங்கள் அப்பா 5 மாடையும் கழுவுவாங்க. 5 மாடையும் அவங்க கழுவி கட்டுவாங்க. அவங்க கிளம்பி ஊழியத்துக்கு போடுவாங்க. அதுக்கு பிறகு நான் எங்கள் அம்மாட்ட எஸ்கேப்பெல்லாம் ஆக முடியாது, பயங்கரமான நாள். இன்றைக்கி அப்படி உட்காந்துருக்காங்கன்னு பார்க்காதுங்க, பயங்கரமான நாள். ப்ரைஸ் காட். அவங்க ஊழியத்துக்கெலாம் போக மாட்டாங்க. 5 மாடு இருக்கிற தொழுவத்தையும் கழுவணும். இன்றைக்கி சில பேர்லாம் வந்து வீடியோவில் அழுதுகிட்டே இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அப்படிலாம் சொல்ல தோணலை. அதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த பயிற்சி. ஆமென், அல்லேலூயா. பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலேருந்து வந்துடல. எனக்கு 2 வீலரே ஓட்ட தெரியாது. அருண் பாஸ்டர்கிட்ட கேட்டு பாருங்கள், 2 வீலரே ஓட்ட தெரியாது. கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் 2 வீலர்னு ஒன்றை தொட்டு பார்த்த சிலாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு சொந்தமாக 2 வீலர்லாம் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு ஓட்ட சைக்கிளில் சாகிற வரைக்கும் அதில் தான் போனார். சாகிற வரைக்கும் எங்களுக்கு தீனி வாங்கிட்டு வர்றதுக்காக ஒரு பெட்டி வச்ச சைக்கிள், அதில் தான் அவருடைய வாழ்க்கையை அவர் முடித்தார். இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு என் சபையில் 50 ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொடுத்த பிறகு தான் எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஸ்கூட்டரே கொடுத்தாரு. இன்றைக்கி கர்த்தர் உயர்த்தி வச்சுருக்காருன்னா, நான் தியாகம் பண்ணினேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பவுலை போல என்னால் சொல்ல முடியும். அவருக்காக எத்தனையோ பிரயாசங்களை பட வாலிப வயசில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். 5 மாடையும் கழுவணும். இது 1 நாள் 2 நாள் வேலை இல்லை, தினந்தோறும் செய்யணும். காலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. முனிசிபாலிட்டி வாட்டரை பிடிச்சிட்டு வந்து மாட்டுக்கு கழுவி சுத்தம் பண்ணி மாட்டுக்கு தீனி காமிச்சிட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும். எங்கள் அம்மா வைக்காலி வைப்பாங்க, மீதி எல்லாம் நான் செய்யணும். நான் பொய் சொல்லலை, என்னை பெற்ற தாய் இங்கே இருக்கிறாங்க, கேட்டு பாருங்கள். பீட்டர் ஸ்கூலில் நான் படித்தேன். எல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே சைக்கிளை வச்சுட்டு
இந்த வேலையெல்லாம் திரும்ப நான் சாயங்காலம் செய்யணும். சில நேரத்தில் சாணி கொட்ட போவோம் பாருங்க. அப்போ பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அங்கே நிற்கும். எய்த்த வீட்டு பொம்பளை பிள்ளை, அந்த உள்ள பொம்பளை பிள்ளை. நான் ஜெபம் பண்ணிகிட்டே போவேன், ஆண்டவரே நான் கொட்ட போகிறப்ப இந்த பொம்பளை பிள்ளைலாம் என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது, அவமானமாக இருக்குமே. ஏன்னா அடுத்த ஒன்று அரை மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனா அவன் அப்படின்ற மாதிரி நான் கிளம்பி வெளியில் போவேன். அது வேறு. நீட்டாக அயன் பண்ணி இருக்கிற 3 சட்டையை சூப்பராக துவைச்சி, அந்த காலத்துலேருந்தே யாரும் என் துணியை துவைக்க மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் யாரும் என் துணியை துவைச்சதில்லை, நான் தான் துவைக்கிறேன். கத்தர் அப்போலேருந்து அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு நீட்டாக அயன் பண்ணி எத்தனை சட்டடாக இருக்குது வந்துட்டுன்னு எங்கள் பாஸ்டர் கேட்பார். ஆனால் 3 சட்டை தான் என்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கு எங்கள் அப்பா ஒரு சட்டை எடுத்து கொடுப்பார். கிறிஸ்மஸ் கிடையாது, சாரி, நியூ இயர்க்கு. அதுக்கு அவர்கிட்ட போராடணும் பாருங்கள். ஆமே, அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்லட்டா, என் வீட்டில் வந்து என் பீரோவில் திறந்து பாருங்களேன், இந்த சட்டை கூட நான் எடுக்கல, கத்தர் கொடுத்தது தான். ஆமே, அல்லேலூயா. நான் ஒன்று நினைக்கிறேன், இன்றைக்கி ஒரு 4 சட்டை இருந்த அன்றைக்கி எனக்கு கன்ஃபியூஷனே இருந்ததில்லை. இன்றைக்கி அவ்வளோ சட்டை இருக்கிறதுனால எதை இந்த வாரம் போடுறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அதுக்கு ஜெபம் பண்ணி செலக்ட் பண்ணி அதை எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, கத்தருக்காக நம்ம எதை செய்கிறோமோ எத்தனை வருடம் ஆனாலும் அவர் அதை மறக்கவே மாட்டார். அருமையான வாலிபர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு முழு வாழ்க்கையை ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செஞ்சு வைங்க. ஒரு நாள் உன்னை 17 லட்ச ரூபான்னா 70 லட்ச ரூபா காரில் உன்னை போக வைப்பார். சில பேர் சொல்லுவாங்க, இவருக்கு என்ன காரு, எங்கேருந்து பணம் வருது, எனக்கே தெரியாதுங்க எங்கேருந்து பணம் வருது, என்ன தேவையை ஆண்டவர் சந்திக்கிறாருன்னு சொல்லி. என் ஒரு ஆளை ராஜா மாதிரி ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாருங்க. ஏன் தெரியுமா? ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏதோ நான் பெரிய உத்தமெல்லாம் இல்லை, ஏதோ அவருக்கு முன்பாக செய்த காரியங்களை அவர் மறக்கலை, இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை. ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் ரெடியாக இருக்க சொல்லுவேன். வேகமாக 4 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓடுவேன். எங்கள் அப்பா வேறு இடத்துக்கு ஊழியத்துக்கு போவார், நான் வேறு எல்லோரும் சேர்ந்து போவோம். கைப்பற்றி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. மருங்குளம் பஸ் ஸ்டாப்பில் ஆரம்பித்து நடந்து, எனக்கு அந்த ஏரியாலாம் இப்போ மறந்து போச்சு, அந்த ஏரியாலாம் சுத்தமாக மாறிடுச்சு. ராத்திரி 8 மணி 9 மணி வரைக்கும் ட்ராக்ஸ் கொடுப்போம். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, வருஷக்கணக்காக நாங்கள் சபையில் ஒரு கன்வென்ஷன், ஒரு கூட்டம்னு சொன்னால் கீழவாசல் கரந்தை நோட்டீஸை கொண்டு போய், இப்போல்லாம் நம்ம 100 நோட்டீஸ் அடிச்சுட்டு கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் எங்கள் பாஸ்டர் 5000 10,000 நோட்டீஸ் சிவகாசிலேருந்து அடித்து வரும். வெள்ளைக்காரங்க வருவாங்க பிரசங்கம் பண்ண. இந்த திலகத்தில் நடக்கும். இந்த தஞ்சாவூர் டவுன் ஃபுல்லாக எங்கள் காலடி படாத இடம் இருக்காது. ஓடி ஓடி உழைப்போம். முடிச்சுட்டு வந்து ஜோம் பண்ணுவோம் கன்வென்ஷனுக்காக. விபிஎஸ் வந்துருச்சுன்னா 10 நாள் விபிஎஸ் நடக்கும். இந்த மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்க தெரியுமா? ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்களே, பார்த்துருக்கீங்களா? அதோடைய பின்பக்கத்தை கலட்டி எடுத்துகிட்டு இப்படி வாயில் வச்சுட்டு தெரு தெருவாக போய் கத்துவோம். ஆமாம், நல்ல மெகாஃபோன் அதுதான் கத்துவோம். பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வேன் 10 நாளும் சாப்பாடுன்னு என்னன்னே தெரியாது. நம்ம சர்ச்சை நடக்கிற மாதிரிலாம் விபிஎஸ் நடக்காது. காலையில் ஆரம்பித்தா 3 மணிக்கு 4 மணிக்கு தான் முடியும். அடுத்த நாளுக்கானதை ஏற்பாடு பண்ணணும். 300 பிள்ளைங்க 400 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ராத்திரி பகலாக கிடந்து உழைப்போம். கும்பகோணத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஆரம்பிக்க, இன்றைக்கி பெரிய சபை அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஆரம்பிக்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 5 நாட்கள் தூக்கம்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கு. என்னோட சில வாலிபர்கள் உண்டு, தூக்கம்னா என்னன்னே தெரியாது. ராத்திரி பகலில் ஒரு கையிலேயே கட்டிட்டு ஒரு பனியன் போட்டுட்டு வால் போஸ்டர் ஒட்டுவோம். டேவிட் ஸ்வர்ட் ஜூனியர் வந்து பேசுகிறாரு, ஒட்டுவோம். தூக்கம்னா என்னன்னே தெரியாது. ஒருத்தர் நாளில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆரம்பிக்கும் போது 3 நாள் கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அங்கே தங்குறதுக்கு இடம் கிடையாது. ராத்திரி ஃபுல்லாக கூட்டத்தை முடிச்சுட்டு ஸ்டேஜில் படுத்திருப்போம். அடுத்த நாள் காலையில் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்து பகல் முழுவதும் போய் நோட்டீஸ் கொடுப்போம் ஒருத்த நாளில். இன்றைக்கி அங்கே பெரிய சபைகள் இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் பாஸ்டர் இந்த ஸ்டேஜ் மேலே இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்படி நின்று மைக்கை பிடிச்சி பேசுகிறது சாதாரண காரியம் இல்லை. நீ எதை செய்திருக்கிறாயோ அது உன் பக்கமாய் ஒரு நாள் திரும்பி வரும். கர்த்தருக்கு முன்பாக ஒரு லீஸ்ட்டாக உண்மையாக இருந்தாலே அவர் நம்மளை எவ்வளோ உயர்த்தி வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஏன் இந்த சாட்சியெல்லாம் சொல்கிறேன்னா, நான் பிளான் பண்ணி சொல்லலை, ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இது ஒரு காரியம், இது போல் 1000 காரியங்கள் சொல்லலாம். எங்கள் பாஸ்டர் மகன் என்ன பிடிக்கவே பிடிக்காது, என்னை நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை.
ஒய்கேபி ஹென்றி மீட்டிங் நடந்துச்சுன்னா 7 நாள் ஒய்கேபி ஹென்றி மீட்டிங் நடக்கும். எங்கள் அம்மாட்ட கேட்டு பாருங்கள், ஒரு நாள் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். சாயங்காலம் முழுவதும் ஆராதனை, பகல் முழுவதும் நோட்டீஸ் கொடுக்குறது, போஸ்டர் ஓட்டுறது. ஃபஸ்ட் நாள் போஸ்டர் ஓட்டினா அடுத்த நாள் மறைச்சிருவாங்க. ஒவ்வொரு நாளும் போஸ்டர் ஓட்டுவோம். என்ன தெரியுமா எங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும்? ஒருவேளை சோறு வாங்கி கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, பாஸ்டர் வீட்டிலேருந்து ஒரு டீ கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதில் குறை சொல்லுவாங்க, இதில் குறை சொல்லுவாங்க. அதை காணலை, இவன் தான் இங்கே இருந்தான்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இருக்கும், இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு ஆண்டவரை மாத்திரம் பார்த்து ஊழியம் செய்ததை அவர் ஒரு நாளும் மறக்கலை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தியாகமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்கள். இன்றைக்கி எவ்வளவோ விமர்சனங்களை பேசலாம், ஆனால் ஒரு அடித்தளம் இருக்குது பாருங்கள், அதில் எவ்வளவு நம்ம தியாகம் பண்ணியிருக்கிறோமோ. நாள் கணக்காக உபவாசம் பண்ணது கர்த்தர் மறக்க மாட்டார். இன்றைக்கி என்னால் ஒரு வேளை ஃபாஸ்டிங் பண்ண நான் படுற வேதனை மரண வேதனை. ஒரு வேளை நான் ஃபாஸ்டிங் பண்ணேன்னா நான் படுத்தே இருந்தால் தான் என்னால் ஃபாஸ்டிங் பண்ண முடியுது. ஆனால் ஒரு காலத்தில் 40 நாட்கள் 3 நேரங்களும் சாப்பிடாமல் உபவாசித்த நாட்கள் உண்டு. 21 நாட்கள் வெறும் தண்ணீர் மாத்திரம் குடித்து ஃபாஸ்டிங் இருந்த நாட்கள் உண்டு. பைபிள் காலேஜில் யாருமே ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க. எங்கள் பைபிள் காலேஜில் டெய்லி நான்வெஜ் உண்டு. உபவாசம் இருந்து அங்கே ஜெபிக்கிறேன்னா ஒரு 3-4 பேர், அதில் நான் ஒருத்தன். பிரைஸ் காட். நான் ஆண்டவருக்காகப்பட்ட பிரயாசங்களை சொல்லுவதில் பெருமைப்படுறேன். இவைகளை உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கிடுங்க. இது சும்மா வளர்ந்த சபையில் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட பல கதைகள் இருக்கிறது. ஆண்டவருக்காக என்ன செஞ்சோமோ அதை ஒரு நாள் அவர் மறக்கவே மாட்டார். நீ என்ன தியாகம் செஞ்சாயோ அதை ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார். உன்னை உயர்த்தி ஆண்டவர் வைக்கும்போது மனுஷெல்லாம் நீ உயர்த்தப்பட்டிருக்கிறத மாத்திரம்தான் பார்ப்பான். ஆண்டவர் மாத்திரம்தான் நான் இன்னும் ஒன்றை உயர்த்தணும் மகனே, ஏன்னா நீ எனக்காக என்னென்னவோ செய்திருக்கிற. ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட அவர் மறக்கவே மாட்டார். நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்க, மறக்கவே மாட்டார். நீங்கள் முழங்கால் போட்டு ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறீங்க, அவர் மறக்கவே மாட்டார். நீ எதையுமே செய்யாமல் இருக்கனா உனக்காக அவர் என்ன செய்ய முடியும்? ஒரு சாக்ரிஃபைஸ். டூ சம்திங், சாக்ரிஃபைஸ். ஆண்டவருக்காக எதையாலும் ஒரு தியாகம் செய்வீங்களா? இன்றைக்கி சில பேருடைய வாழ்க்கை, சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் அதுக்கு ஒர்த்தே கிடையாது. அவங்க வாழ்க்கை கூட சில நேரத்தில் ஒர்த்தே கிடையாது. ஆனால் அவங்க செஞ்ச ஊழியத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்து சில பேருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் அந்த செய்தியை முடிக்கிறேன். கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன், செய்தியை முடிக்கிறேன். கர்த்தருக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? ஒன்றுமே செய்யலைன்னா இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஒரு தீர்மானம் எடு, நான் உமக்காக உழைப்பேன் ஆண்டவரே.